ஆடி கிருத்திகை. வழக்கமாக மாதத்துக்கு ஒரு முறை தான் கார்த்திகை நட்சத்திரம் வரும். ஆனால் பாருங்கள், இந்த ஆண்டு ரொம்ப விசேஷமாக ஆடி மாதத்தில் 2 கார்த்திகை நட்சத்திரம் வருது. அதாவது ஆடி 4ஆம் தேதியான ஜூலை 20 மற்றும் ஆகஸ்ட் 31ஆம் தேதியான ஆகஸ்ட் 16 ஆகிய 2 நாட்களும் கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது. இதனால் நமக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா, எந்த நாளில் நம்ம வந்து கிருத்திகை விரதத்தை எடுக்கணும் அப்படின்னு. இந்த 2 நாட்களுமே மிக சிறந்தது தான். எப்படி சிறந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த 2 நாட்களுமே நம்ம வந்து கிருத்திகை விரதத்தை நம்ம மேற்கொள்ளலாம். பார்த்திங்கன்னா, திருத்தணி, திருச்செந்தூர், பழனி இந்த தலங்கள்லாம் உள்ள முருகன் கோயிலில் ஆகஸ்ட் 16 தான் ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்படுறதா அறிவிச்சிருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா, திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் ஜூலை 20ஆம் தேதி, அதாவது நாளையே ஆடி கிருத்திகை விழா கொண்டாடுறாங்க. ஆடி 4ஆம் தேதியான ஜூலை 20ஆம் தேதி வரும் கிருத்திகை நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையும் ஏகாதசி திருநாளும் இணைந்த நாள் வருகிறது. அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய முப்பெரும் தேவர்கள் இணைந்த நாளாக இது வருகிறது. இந்த நாளில் எந்த வேண்டுதலை முருகன்கிட்ட வைத்தாலும் அது உடனடியாக நிறைவேறும். அதுபோல் தான் ஆகஸ்ட் 16ஆம் தேதியும் ஆடி மாதத்தில் நிறைவு நாளில் வரும் கிருத்திகை சனிக்கிழமையும் தேய்பிரை அஷ்டமியும் இணைந்த நாளில் வருது. அது மட்டுமல்ல, அன்று கிருஷ்ண பகவான் அவதரித்த கோகுலாஷ்டமி சேர்ந்த ஒரு நாளாக வருகிறது. இது முருகன் பெருமான், பைரவர், சனி பகவான் ஆகிய தெய்வங்கள் அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாக உள்ளது. இதனால தான் பக்தர்கள் வந்து எந்த ஆடி கிருத்திகை கொண்டாடணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இந்த 2 நாளில் எந்த கிருத்திகை வேணாலும் நீங்கள் முடிந்தவர்கள் கொண்டாடிக்கலாம். 2 கிருத்திகைகள் வேணும் நம்ம விரதம் இருந்து கொண்டாடினா 2 பங்கு பலனை தரும். இந்த ஆடி கிருத்திகை வந்து நம்ம வந்து வழிபடுறதுனால, விரதம் இருந்து வழிபடுறதுனால என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா, ஆடி கிருத்திகை நாளில் முருகப்பெருமான் அறுபடை வெடி மட்டுமன்றி அடுத்து முறையின் கொள்ளும் சிறப்பு வழிகள் பூஜை நடத்தப்படும். லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதமிருந்து காவடி, பால்குடம், அலகு குத்தி முருகப்பெருமானுக்கு நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவார்கள். ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்து வழிபட்டால் ஞானம், ஆரோக்கியம், வெற்றி, செல்வம் வளம் கிடைக்கும். உறவுகள் பலப்படும். கிரக தோஷங்கள், ஜாதகத்தில் இருக்கும் கிரக குலங்கள் அவை நீங்கும். வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள், தீமைகள், தடைகள், நோய்கள், கடன்கள் அழியும் என்பது நம்பிக்கை. அதனால் ஏகாதசி வரக்கூடிய இந்த கார்த்திகை விரதத்தை நம்ம கொண்டோம்னா அன்றைக்கி வந்து திருமண தடை விலங்கும், அதுக்கப்புறம் குழந்தை பேர் கிடைக்கும், எல்லாம் செய்யும். இந்த ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய அந்த கார்த்திகை விரதத்தில் நம்ம மேற்கொண்டோம்னா நம்மக்கிட்ட உள்ள கடன்லாம் அடையும். வீடு, மனை, நிலம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கவங்க, வழக்கில் வெற்றி பெறணும்னு நினச்சிருக்கவங்களாம் அந்த நாளில் நம்ம கும்பிட்டுக்கலாம். சனி தோஷத்தால் பிரிக்கப்பட்டவங்கன்னா அந்த நாளை எடுத்து நாம் வந்து கிருத்திகை விரதத்தை மேற்கொள்ளலாம். இந்த 2 நாளுமே நம்ம கும்பிட்டா 2 பலனும் நமக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் பக்தர்கள் எந்த நாள் வந்து வசதியாக இருக்கோ அந்த நாளில் நம்ம வணங்கலாம். அப்படி இல்லைன்னா 2 கிருத்திகைகளையும் நம்ம வணங்குறது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது.